மெய்யடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய மருந்தினை கூறுங்கள், நீங்கள் அருமையாக வாழ்வீர்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து திருப்பூந்திருத்தி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, 2 நாட்களாக திருப்பூந்திருத்தியை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். மீண்டும் திருப்பூந்திருத்தி பெருமான் நம்மை அழைக்கிறார். 43வது பதிகம், 4வது பாடல், 6ஆம் திருமுறை. பெரியார் மலர்கொன்றை சூடினானை, பெரியார் மலர்கொன்றை சூடினானை, வெள்ளானை வந்து இறைஞ்சும் வெண்காட்டானை, அறியாது அடியேன் அகப்பட்டேனே. அல்லல் கடல் நின்றும் ஏற வாங்கி நெறிதான் இது எனக் காட்டினானை, நிச்சல் நலி பிணிகள் தீர்ப்பான் தன்னை, பொறியாடு அறவார்த்த புனிதன் தன்னை, பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. வெறியார் மலர் கொன்றைன்னா, வெறினா இந்த இடத்துல மனம், நல்ல மனம் கமழுகின்ற கொன்றைப்பூ சூடி ஐராவதம் வழிபட்ட வெண்காட்டில் உறைவானாய், ஐராவதம் என்ற யானையானது வழிபட்ட திருவெண்காட்டிலே உறைபவனாய், அறியாத புறச்சமயத்தில் அகப்பட்ட என்னை, புறச்சமயம் சமண சமயம், அதில் அகப்பட்ட என்னைன்னு அப்பர் பெருமான் தன்னை கூறிக்கொள்ளுகிறார். அத்துயரக் கடலில் மூழ்காதபடி, அதிலேயே இந்த துன்பக்கடலிலேயே என்னை மூழ்காதபடி தூக்கி எடுத்து இதுதான் நல்ல வழி, இதுதான் நல்ல வழி என்று காட்டி நாள்தோறும் என்னை வருத்தக்கூடிய பிணிகளை தீர்த்து, அதுதான் சொல்கிறார். நிச்சல் நலி பிணிகள், நிச்சல்னா நித்தம், தினந்தோறும்னு அர்த்தம். நிச்சல் பிணிகளை எல்லாம் தீர்த்து, புள்ளிகளை உடைய ஆடும் பாம்பு, பாம்பில் புள்ளிகள் நிறைய புள்ளிகளை உடைய ஆடும் பாம்பினை இறுக கட்டியிருக்கிறான், இடையிலே உடுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட தூயவனாகிய பாசம் அற்றவனை, அவன் பாசமே இல்லை, அப்படிப்பட்டவனை நான் எங்கே கண்டேன்? திருப்பூந்திருத்தியிலே கண்டேன். வெறின வாசனை. வெள்ளானைங்கிறது இந்திரனுக்கு உரிய ஐராவதங்கிற யானை, அது திருவெண்காட்டிலே வந்து பூசித்தமே சொல்கிறார். இங்கே அடியேன் அகப்பட்டேனே என்கிறார். அல்லல் கடலிலே அகப்பட்ட அந்த அடியேனை என்னை நீ நல்ல கதிக்கு கொண்டு வந்தாய். அப்படிப்பட்ட பொய்யில்லாதவனாகியவனை பெருமானை நான் பூந்துருத்தியிலே கண்டேன் என்கிறார். திருச்சிற்றம்பலம். வெறியார் மலர் கொன்றை சூடினானை, வெள்ளானை வந்திரஞ்சும் வெண்காட்டானை, அறியாது அடியேன் அகப்பட்டேனை,
அல்லல் கடல் நின்று நின்றும் ஏற வாங்கி நெறிதான் இது என்று காட்டினானே நிச்சல் நலிபிணிகள் தீர்ப்பான் தன்னை பொறியாடு அறவார்ந்த புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பூந்தி என்னும் திருத்தலத்திற்கு சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவனுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க.